விசாரணையில் உயிரிழந்த அஜித்தை விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, அது எந்தெந்த பகுதிகளில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள், இந்த சிசிடிவி காட்சிகள் எந்த தேதியில் எடுக்கப்பட்டது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இரண்டு அஜித்குமார் வழக்கு மிகப்பெரிய தப்பு ஏற்படுத்தியிருக்க நிலையில சனிக்கிழமை சரியாக மாலையில எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தான் 4 மணி அளவுல இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குது. இது எங்க எடுக்கப்பட்டதுன்னா மணப்புறம் கோயிலிருந்து அவங்க அந்த இரண்டு அஜித்குமாரை வாகனத்துக்கு ஏற்றிட்டு போறது சுத்திருக்காங்க. அந்த காவலர் வண்டி, அதாவது வெஹிக்கிள் டெம்போ வாங்கினா நீங்க கரெக்டா காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஒரு ஆட்டோ நிற்கும், அந்த ஆட்டோ சரியா கிராஸ் ஆகுது. தற்போது அந்த வீடியோ காட்சிகள் தான் அந்த டயத்துலதான் அவர் விசாரணைக்காக அழைச்சிக்கிட்டு அந்த மணப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கிற மாட்டுக்கொட்டாயிலிருந்து கொண்டு போனதா சொல்லப்படுது. ஏன்னா சம்பவம் நடந்தது எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4:30, 4 to 6 என்று பலதரப்பட்ட டைமிங் நேரத்தை சொன்னாலும் சரியா கரெக்டா அந்த வாகனம் போற டைமும் அவங்க சம்பவம் நடந்த இடமும் இப்போ தெல்ல தெளிவா தெரியுது. அந்த வாகனத்துலதான் அந்த அஜித்குமார் வழக்குல தொடர்புடைய மற்ற 6 பேர், அதாவது சொல்லலாம் அஜித்குமார், நவீன்குமார், பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உட்பட எல்லாத்தையுமே அந்த வாகனத்துல தான் மொத்தமா அழைச்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த வாகனம் தான் இப்ப நீங்க சிசிடிவி காட்சியில பார்க்கிறது. இப்ப இந்த சிசிடிவி காட்சியில் வெளியான சம்பவம் இந்த வழக்குல மேலும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய விதமாக உள்ளது. இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விரைவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.